என்னடி லாலிபாப் சாப்பிட்ற குழந்த மாதிரி? இன்னைக்கு வந்து தீக்ஷு ஏதோ பண்ண போறாளாம், சமையல் வேலை ஏதோ பண்ண போறாளாம். ஆக்சுவலாக அவள் ஏதோ ஒன்று இப்போ யூடியூப்பில் பார்த்துருக்கா, சமைக்க போகிறேன் அப்படின்ட்டு சமைக்க போகிறா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக் கட்லெட். யாரும் என்ன ரொம்ப என்ன முட்டை துடைக்க தெரியும் அப்படின்னு நினச்சிடாதீங்க, எனக்கு முட்டை துடைக்க தெரியும். இது ஆக்சுவலாக நான் ஒரு ஒன்று மட்டும் எடுத்துக்கலாமா என்னன்னு யோசிக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்? ஏன்னா இதை நான் டிப் மட்டும் தான் பண்ண போகிறேன். இன்னொன்று எடுத்துக்கோ. பத்தாம போயிடுச்சுனா கட்லெட் தானே செய்ய போகிறேன். ஆமாம், பத்தாம போயிடுச்சு. ஐயோ, எவ்வளோ தைரியம் உனக்கு! I have a boldness. வெங்காயம். Because of my mother. பரவாயில்ல, நான் அழகா முட்டை உடைக்கிறேன். சால்ட் வேணுமா? உப்பு கண்டிப்பாக வேண்டும். இது நீங்க சால்ட் போறதுனா கூட போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் மட்டும் போடு. ரொம்ப ஓகே, சரி. ஓகே, இதெல்லாம் ஓவர். வேண்டாம் எனக்கு. இப்போ மிக்சியில் அடிக்க போறியா பிரெட்டை? நோ, இப்போ என்னன்னா ஒரு ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்துட்டு அதை தண்ணி ஊற்றி இந்த முட்டையெல்லாம் வேக வைக்கணும். ஓகே ஓகே, அதுதான் எடுத்துக்கோ. இதுதான் யூஸ் பண்ண போறேன். பொறுமையாவே. ஐயோ, பொறுமையாவே உடைஞ்சிரும். சாரி, மூணுமே நான் வந்துட்டு எடுத்து உள்ள போடுறேன். தண்ணி போ. ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கோழி எங்கெங்கயோ போய் முட்டை போடும். எங்க போய் முட்டை போடும்? அறிவு. தண்ணி பிடிச்சாச்சு. இந்தா முட்டை இதே கீழே போட்டுறாத தீக்ஷு. தண்ணி ஊத்திரும், நல்ல தண்ணி. கடைசியில் தானே பிரெட் டிப் பண்ணி தானே லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். போதும் போதும், இவ்வளோ தண்ணி வேண்டாம் தீக்ஷு. ஒரு 3 முட்டைக்கு இன்னும் 2 முட்டை வேக வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு ஒரேடியா. அவ்வளோ தண்ணி ஊற்றி வேக வைக்கிற, அதுக்கு ஒரே 2 முட்டை எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுக்கும் வேக வச்சிடலாம் சைடு. ஏன்னா 3 முட்டை நீ டிஷ்ஷு செய்கிறதுக்கு, 2 முட்டை நமக்கு உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று சாப்பிட்றதுக்கு. ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். யாராவது ஃபேனை போட்டுட்டே சமைப்பாங்களா? இந்த அம்மா வந்து செய்வாங்க. இப்போ ஆக்சுவலி வந்து பால் வந்து இப்போ நம்ம தயிருக்கு ரெடி பண்ணிடலாமா? வேண்டாம், அது அப்புறமா சொல்லி தருவேன். தயிருக்கு நான் இன்னொரு நாள் சொல்லித்தரேன். நாளைக்கு தயிருக்கு ரெடி பண்றதுக்கு. அதுதான் உன் வீடியோ தான், அதனால நான் டிஸ்டர்ப் பண்றேன். இது பாத்தீங்கன்னா பால், இந்த பாலை பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம தயிர் ஊற்றுவோம். ஸோ அதுக்கு ஒரு வீடியோ நம்ம எப்படி ரெடி பண்ணலான்றத நம்ம வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் தான் மீதி வேலையே இருக்கு. ஆக்சுவலி நீங்க இப்படியும் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் முட்டையை வேக வச்சுட்டு கூட அதெல்லாம் பண்ணலாம். நான் சும்மா லைக் அது நல்லா ஒரு உருட்டுமே அப்படின்ற ஒரு தாட்டில் வச்சுட்டேன். ஸோ ஓகே, நல்லா ஆகட்டும், ஐ மீன் வேகட்டும். அவன் கண்ணில் ஒரு திமிரு, அவன் கண்ணில் ஒரு அகங்காரம். ஸோ ஆனியன் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா பிரெட்டில் இருக்கிற சைடில் அந்த கருப்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துக்கோங்க, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், அது வந்துட்டு அது சொல்லுவாங்க பெருங்காயத்தூள், இது 4மே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ பிரெட் கிரம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லைக் என்ன அந்த முட்டை அடிச்சிங்கல்ல, முட்டை அடிச்சது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பிரெட் மட்டும் ஓகேனாலும் இட்ஸ் ஃபைன். எத்தனை பிரெட் வேணும்ன்றத வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் அரைக்கிற வள. ஸோ பிரெட் கிரம்ஸ் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா இதை ஒரு தனியாக ஒரு இதில் போட்டு உங்களுக்கு பிரெட்லயே வந்துட்டு பிரெட் மசாலா தானே நம்ம செஞ்சேன். ஆமா, பிரெட் மசாலா வேணும்னா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதையும் நான் செய்வேன். பிகாஸ் பிரெட் மசாலாவும் நான் செய்வேன். ஹலோ, ஹாய்ப்பா, எப்படி இருக்கீங்க? இப்போ என்னன்னா நான் உங்களுக்கு நெட்டில் வச்சு காட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம முட்டை இது பண்ணோம் பார்த்தீங்களா, முட்டை பண்ணோம்ல, இதை வந்து நம்ம எப்படி சொல்றது, சீவுவாங்கல்ல, அது மாதிரி சீவி போடுவோம். குட்டியாக காம்பாக்டாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ சீவிடலாமா, கழுவிட்டு வந்து டக்குன்னு ரெண்டா அழுத்திட்டேனா பிஞ்சிச்சு ரெண்டா. ஓகே, அதுக்கு கையிலே நசிக்கலாமே திக்ஷு. ஆமா, இந்த மாதிரி பண்றது கையில நசிக்கலாமே. அழகா இருக்குல்ல, அதான் அழகா தான் இருக்கும். கையில நசுக்கினாலும் இப்படிதான் வரப்போகுது. அதுக்கு ஏன் தேவையில்ல ரெண்டு வேலை பண்ற? பரவாயில்ல, கையில நசிக்கிட்டேன்னா 2 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். அப்படி போட்டு நசிக்கிற, அவ்வளவுதான். ஆஹா, நல்லா இருக்காது, வராது, குண்டு குண்டா தெரியும்ல மட்டும். ஆனா இதெல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணணும், கை சீவிடும், பார்த்து பண்ணுங்க. சின்ன பசங்க யாராவது பண்றீங்கன்னா, தீக்ஷு மாதிரி ஏஜ்ல யாராவது பண்ணணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அவள் கொஞ்சம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக பண்ணுறா. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான். இவ்வளோ ஆர்வக்குள்ளதில் ஃபஸ்ட் டைம் எப்படிலாம் கையில் கீறிப்பா. இப்போ கொஞ்சம் அது அடிபட்டதுனால அந்த இடத்துல பயந்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறா. ஆமாம், இந்த வெள்ளையா இருக்குல்ல அந்த தோல் மட்டும் நீங்க இதில் சீவிக்கோங்க. ஏன்னா அது மட்டும் அமுங்காது கரெக்டா, அதனால அதை மட்டும் சீவிக்கோங்க. அப்படி இருக்காது, அந்த பக்கம் எடுத்து போட வேண்டியதானே. டக்குன்னு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் இருக்கணும். ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க: எக்கு, மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், பெருங்காயத்தூள், பிரெட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், இது மட்டும்தான். ஸோ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா திக்ஷு? அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிடணும். நம்ம செய்யும் போது டக்கு டக்குன்னு அது அப்பயே நம்ம வாஷ் பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு வேலை இருக்காது. ஆக்சுவலி எப்பவுமே வந்து சமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கிச்சனை நீட்டாக வச்சுக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம கிச்சன் எப்பவுமே இப்படி தான் நீட்டாக இருக்கும். ஸோ அது கூட சேர்த்து எக்கும் மிக்ஸ் பண்ணணும். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். எஸ். ஸோ இதுக்கு என்ன இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்கு நம்ம பண்ணி வச்சுருந்தோம்மா, இது கூட தேவையான அளவு வெங்காயம், ஐ திங்க் இவ்வளோ போதும்ல மம்மி? போதும்ல. இவ்வளோ வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கணும். தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு, எல்லாமே தேவையான அளவு தான். தோ கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் போடு சொல்லிட்டு தான், இதெல்லாம் வந்து பொடியெல்லாம் அதெல்லாம் தேவையான அளவு தான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கா. எல்லாமே தேவையான அளவு தான். இதை கடைசியில தான் யூஸ் பண்ணணும். ஆமாம், அதெல்லாம் கடைசி. ஸோ இது என்ன பண்ணணும், இப்போ மிக்ஸ் பண்ணணும். நம்ம பண்ணு ஸ்டார்ட் பண்ணு. மிளகாய் பெருசு பெருசாக இருக்கு. ஓகே, இதில் இப்போ கலர் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உப்பு போடணும். உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி கல் உப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால கல் உப்பு அப்படியே போட்டால் அங்கங்கே நிற்கும். அதனால கொஞ்சம் தண்ணி போட்டு அதை ஊற்றிக்கிட்டோம், கரைஞ்சதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். எப்பவுமே உப்பு எக்ஸ்ட்ரா லாஸ்ட்டாக போடுங்க, ஏன்னா இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கரெக்டானதுக்கப்புறம் தான் போடணும். சொல்ல மறந்துட்டேன்.
லைட்டாக ஊற்றணும். முட்டை கரைச்சி வச்சிருக்கிறது ரொம்ப லைட்டாக போதும். ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அது எப்படி சொல்ல ஒரு மாதிரி குழகுழன்னு ஆகிடும். அந்த இது இருக்கக்கூடாது, திக்காக இருக்கணும். அதனால கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. ஓகேங்க. ஆக்சுவலாக இது ஏற்கனவே ஒரு வாட்டி பாப்பா பண்ணியிருந்தா கட்லெட்டு, சூப்பராக இருந்தது, பயங்கரமாக வந்திருந்தது. பட் நாங்கள் வீடியோ எடுக்கல. கார்ன்ஃப்ளவர் மாவு மம்மி வேணுமா? எங்கள் மம்மி இப்போ என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் பார்க்கலல்ல, மாவு எங்கே இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. ஸோ மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து போட்டுக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு பதில் நான் சேமியா இது ராகி பவுடர் எடுத்து போடுவாங்க. ராகி பவுடர் எடுத்து போடுவாங்க. அது எல்லாமே வெள்ளை டப்பாலே வச்சிருக்கிறதுனால இதான் நினச்சி எடுத்துட்டேன். அம்மா இது வந்து ராகி சேமியா இல்லைல்லம்மா இல்லைல்லம்மா அப்படின்னு கேட்குறா. அவ்வளோதான். ஸோ இப்போ இது நல்லா கொஞ்சம் ஒரு 2 minutes ஊறட்டுமா? ஊறுதுன்னா ஊறட்டும், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா சாப்பிட்றது நான் தானே. ஸோ கை கழுவிட்டு மாதிரி. கொஞ்சம் தலை ஊற்று பாப்பா. ஓகே. அதுக்கப்புறம் எடுத்து தேவையானதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். போதும். ஸோ எண்ணெய் வந்துட்டு இதோ இங்கே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. இது தண்ணி இது சூடாகும். எண்ணெய் இருக்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் இப்போ? மேலே தெளிச்சிட்டியா? இப்போ என்ன பண்ணணும்? ரவுண்டு பண்ணணும். என்ன திக்ஷு பண்ணோம்? உருண்டை பண்ணணும். அதான் தீக்ஷு 10 நிமிஷம் என்ன சொன்னான்னா, கடாய் எடுத்து கொடுக்குவாடின்னு கேட்டா, இன்னும் நான் ரவுண்டே பண்ணலை அதுக்குள்ளே கடாய் எடுத்துறியா அப்படின்னா எனக்கு புரியல. திருப்பி என்ன தெரியா அப்படின்னா, இல்லை நான் இன்னும் ரவுண்டே பண்ணலை அதுக்குள்ளே கடாய் எடுத்துறீங்க அப்படின்றா. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது ரவுண்டா என்ன ரவுண்டு அப்படின்னா தெரிஞ்சது உருண்டை பிடிக்கலையா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அதெல்லாம் கண்டுக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம், உருண்டை பண்ணிட்டு இதுக்குள்ள போட்டு எடுத்துடணும். டிப் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்குள்ள போட்டு டிப் பண்ணணும். இப்போ இதுக்குள்ள போட்டு டிப் பண்ணணும். ஐயோ இருங்க, குளக்குளன்னு ஆயிடுச்சா? இல்லை இல்லை அது தூக்கி போடுறே பால் மாதிரி. ஏ வா. ஆக்சுவலாக இந்த பிரெட் க்ரம்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க மட்டும் சொல்லுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்க. தீக்ஷு இவ்வளோ பெரிய உருண்டை உனக்கு மட்டுமா தீக்ஷு? எனக்கும் தீக்ஷு கொஞ்சம் உருண்டை சின்னது பண்ணு தீக்ஷு, அப்போ தான் நிறைய வரும். நீ ஆஃப் பண்ணிட்ட? ஆனதான் அது இன்னும் காயவே இல்லை. என்ன இந்த சின்னது ஓகேவா? இதுக்குள்ள போட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுது. அது பிடிக்க மாதிரி ஆயிடுது எனக்கு. நம்ம இப்போ நம்ம பண்ணட்டுமா? இப்படி பண்ணாலே போதும். ஆமாம் கரெக்டு. இப்படி பண்ணுங்கப்பா, கரெக்டாக வரும். இப்படி இந்த பக்கம் ஷேக் பண்ணாலே கரெக்டாக ஆகிடும். ரெடி பண்ணிட்டா உருண்டை பிடிச்சி பண்ணிட்டோம். அது இந்த இது மட்டும் லாஸ்ட்டாக ஒரு லாஸ்ட் வாய் இருந்ததா? லாஸ்ட் வாய் இருந்ததா? தீச்சு தீச்சு பண்ணுறீங்க இதெல்லாம் சூப்பர் ஐடியா. இது மாதிரி உள்ளே வச்சுட்டு என்ன காஞ்சிச்சா? காஞ்சிருச்சா தெரியலையே. சூப்பர். ஏய் ஃபுல்லாக சுற்றிட்டுலாம் வராத. நான் நின்னா தள்ளி போய் நிற்கிறேன். என் மேலே இல்லை, உன் மேலேயே படும். அது தண்ணி எண்ணெய் ட்ராப்பாக வரும். தீக்ஷு வந்து ஒரு சீக்கிரமாக வந்து குக்கிங் மாஸ்டர். அவளோட ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா IAS. ஆனால் அவள் கூடிய சீக்கிரமாக வந்து குக்கிங் மாஸ்டர் ஆவான்றது எனக்காக புரியுது, எனக்கு தெரிய வருது. அப்போ IAS தீக்ஷு? ஓகே. தீக்ஷுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த குக்கிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு ஆக்சுவலி. பட் ஆனால் அது செய்ய மாட்டான், டைம் இல்லை. ஆனால் இந்த மாதிரிலாம் செஞ்சு தாடி அப்படின்னு ஏதாவது கேட்டோன்னா அவள் யூடியூப்பில் உட்காந்து பார்த்து செய்வாள். இருடி போதும்டி, அடுத்தது ரவுண்ட் போட்டுக்கூடி, இன்னும் ஒன்று மட்டும் போடு போதும். மம்மி கேட்டாங்க, நல்லா நிறைய ட்ரை பண்ணேன். ஆமாம், நான் பெருசாக எனக்கு சாப்பிட்றதுலலாம் எனக்கு ஆர்வம் இல்லை, அதனால நான் பெருசாக சாப்பிட மாட்டேன். ஆனால் ஏதாவது தீக்ஷு செஞ்சவா. ஆமாம், எனக்கு வீடியோலாம் யூடியூப்லலாம் அந்தளவுக்கு நான் வீடியோலாம் போஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை.
அதனால போடி அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நான் ஆஃபீஸில் வீட்டிலேருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன்ல, அப்போவும் அந்த டைமில் தான் கரெக்டாக போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் தான் ஸ்டார்டிங்கில் அந்த பிப்ரவரி மார்ச் அந்த டைமில். ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து வேலை பார்க்கும்போது இவ இப்படி தான் செஞ்சு கொடுப்பா எனக்கு யூடியூப்பில் பார்த்துட்டு. ஆனால் வீடியோ எடுக்க ஆள் இருக்காது. ஆமாம், நிறைய செஞ்சா. எக் கேக் செஞ்சா, அப்புறம் ஏதோ செஞ்சா. பட் நான் அப்போல்லாம் வீடியோ எனக்கு எடுக்க தோணலை. பட் இன்னைக்கு வீடியோ பாப்பா பண்ணுறதை கண்டிப்பாக எடுத்து போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இனிமேல் தீஷு நிறைய குக்கிங் பண்ணுவா. கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம், ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றது இல்லை பெருசா. பர்ஃபெக்டாலாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், மம்மி ஒரே ஒரு பிளேட் மம்மி பின்னாடி இருந்து. ஸோ இங்கே யாரும் பர்ஃபெக்டாக சாப்பிட்றது இல்லை, அதனால யாருக்கும் இங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. உண்மையை சொல்லணும் கரெக்டாக. இது பொறுமையாக அதுலேருந்து பட போகுது. இல்லை வெந்துச்சுல அது. இது எடுத்துறேன். வேணாம் பாருங்க, இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்துக்கோங்க. கருகுது டக்குன்னு எடுத்து. கருகலை ஆக்சுவலாக அது கலர் அப்படி ஒரு பிரெட் போட்டிருக்கோம்ல. ஓ, கட்லெட் மேலே அப்படி. இது யாரும் கருகுதுன்னு நினைச்சிடாதீங்க, அது கட்லெட் அப்படிதான் இருக்கும். நீங்களுமே ஆக்சுவலாக இப்படிதான் எடுக்கணும். அது பொன்னிறமாக வரணும், ஆனால் ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு நம்ம வரப்படி. டிஷ்ஷிங் கூட ஒரு நிமிஷம், அது உருண்டை பிடிச்சிட்டு அதை போடுவோம். அப்படியே ஆஃப் பண்ணுறது. சூடுலேயே வெந்துடும். பயங்கரமாக சூடாக கொதிக்குது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அது சூடுலேயே வெந்துடும். வச்சுட்டேன். சரி, கொஞ்சம் டெக்கரேட்காக வேறு இது கொத்தமல்லி இல்லைன்றனால கருவேப்பிலை வச்சு நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லட்டும். மம்மி 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 மா சும்மா டெக்கரேஷனுக்காக. சூடா இருக்கா? எங்கள் மம்மிக்கு சாஸ் பிடிக்கும், அதனால தான் நாங்கள் சாஸே ஆக்சுவலாக வச்சேன். நான்லாம் சாஸ் சாப்பிட மாட்டேன். ஆக்சுவலாக அதை பாருங்கள், உள்ள இப்படி தான் இருக்கும், முட்டை இருக்கா. ஆக்சுவலாக நான் ஏன் இந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டேன்னு பாருங்கள். நான் எடுத்துட்டேன். இது சாஸ் வேணாம். சூப்பராக இருக்கு. சொல்லிடு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மழை காலம் வேறு, சூடாக நிறைய பேர் சாப்பிடுவீங்க. ஸோ இனிமேல் இது மாதிரிலாம் வீடியோஸ் போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.